வணக்கம் மக்களே, இப்போ நாம இருக்குது வெள்ளியங்கிரி மலையில். காலை 7:20க்கு நாங்கள் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். முதல் மலை முழுவதும் படிக்கட்டுகளாகவே இருக்கும். இந்த மலை ஏறுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நிறைய பேர் இந்த மலை பாதி ஏறினோடனே திரும்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த மலை கொஞ்சம் கடினமாக இருக்கும். இந்த இடத்துக்கு வரதுக்கு மணி 7:40. இந்த முதல் மலையே உங்களுக்கு சொல்லிடும், இந்த 7 மலையும் உங்களால் ஏற முடியுமா முடியாதான்னு. நாம் இப்போ வெள்ளை விநாயகர் கோயில் வந்தாச்சு. வெள்ளை விநாயகர் கோயில் வந்துட்டோம்னா முதல் மலை முடிஞ்சு 2வது மலை ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். ரெண்டாவது மலை முழுவதும் படிக்கட்டுகளும் பாறைகளும் இருக்கும். வழுக்குப்பாறை வந்துட்டாவே 2வது மலையோட முடிவுக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். 3வது மலை ஆரம்பிக்க போகுது. இந்த இடத்துல ஒரு சுனை இருக்கு. இப்போ நாம பாம்பாட்டி சித்தர் குகைக்கு வந்தாச்சு. பாம்பாட்டி சித்தர் கோயிட்டான ஒரு சுனை ஒன்று இருக்கு. இப்போ இறங்கிக்கிட்டு இருக்கவங்கலாம் நேற்று இரவே மலை ஏறினவங்க. இப்போ நாம 3.5 மலை வந்துட்டோம்னு போட்டிருக்கு. இந்த மலைக்கு நான் எப்படி வந்தேன்டா, மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் வந்து கோயம்புத்தூர் காந்திபுரம் பேருந்து நிலையத்திலேருந்து ஈஷா யோகா மையம் வந்து அங்கேருந்து ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி பூண்டி அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்தோம்.
இந்த வருடம் பிப்ரவரி 1ஆம் தேதி இந்த மலை ஏற அனுமதி கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்தது பிப்ரவரி 2. நாங்கள் வரும்போது இங்கே கடைகள் எதுவும் இல்லை. நாங்கள் வரும்போதே தேவையான அளவு தண்ணியும் உணவும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நாங்கள் கொண்டு வந்த தண்ணி காலி ஆகிட்டதுனால வர்ற இடங்களில் இருக்க சுனைகளில் தண்ணியை பிடிச்சிட்டு எங்களுடைய நடைபயணத்தை தொடர்ந்தோம். நாங்கள் இந்த மலை ஏற அனுமதி கொடுத்த 2வது நாளே வந்ததுனால அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. அந்த நீல நிற தார்பாய் போட்டிருக்க இடத்துல தான் மருத்துவ உதவி மையம் வரதா சொன்னாங்க. சுற்றி பனி சூழ்ந்திருக்கு, அதனால் எதையும் பார்க்க முடியல. இப்போ நாங்கள் இருக்கிற இடம் ஒட்டன் சித்தர் சமாதி. இப்போ நாம பீமன் களி உருண்டை அப்படின்ற இடத்துக்கு வந்தாச்சு. இது 5வது மலையாகும். தூரத்தில் ஒரு மலை தெரியுது பாருங்க, அதான் 7வது மலை. இந்த இடத்துல யானை சாணம் கிடக்குது. இப்போ நாங்கள் இருக்கிறது 6வது மலையில். இங்கேருந்து கீழே இறங்கி ஆண்டி சுனையில் குளிச்சுட்டு 7வது மலை ஏறணும். 6வது மலை இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆண்டி சுனை வந்தாச்சு. இந்த சிவலிங்கம் எப்பயும் நீருக்கு உள்ளே இருக்கும். நாங்கள் போனப்ப ஆண்டி சுனையில் தண்ணீர் இல்லாதனால நீருக்கு வெளியில் தெரிகிறாரு. ஆண்டி சுனையில் குளிச்சுட்டு 7வது மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். மணி என்னாச்சுன்னா 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 1 மணிக்கு கிளம்பலாம் நாங்கள் இங்கேருந்து.
இந்த 7வது மலை கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஏழாவது மலை 1 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். நாங்கள் இங்கே வந்து சேர்ந்தது 1:55க்கு. கிட்டத்தட்ட 6.5 மணி நேரம் பயணம் செஞ்சு வந்து வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணியாச்சு. ஒரு மணி நேரம் அங்கே இருந்துட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இறங்குறது வேறொரு வழியாக கீழே இறங்கணும். இந்த வழியாக இறங்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இறங்கணும். நிறைய இடங்கள்ல வழுக்கி விட்டுரும். இந்த மலைக்கு வரும்போது தேவையான அளவு தண்ணியும் உணவும் கொண்டு வந்துடுங்க. ஒரு டார்ச் லைட் ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு குளுக்கோஸ் டப்பா ஒன்று வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். சுத்தமான ஆரோக்கியமான மூலிகை காற்றையும் சுவாசித்து கொண்டே இந்த மலையை விட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் மலை அடிவாரத்துக்கு வரும்போது மணி 6:23. மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.